தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட வந்தருள்வாய் இயேசு மகனே. தலைவரே, போன வாட்டி வில்லு பாட்டு போன இடத்துல நம்ம நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு அமௌண்டே கொடுக்கல. இந்த வாட்டி கலக்கிடணும். இந்த நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவோம். தலைவரே, வானம் வேற இருட்டிருச்சு, சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரம் முடிங்க. என் பொண்டாட்டிகிட்டேருந்து வேற ஃபோன் வந்துடும். அப்போ நான் வைப்ரேஷன் ஆக வேண்டியிருக்கும். வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளுத்திருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. வானம் இருட்டிருச்சு, நிலவும் வெளுத்திருச்சு, ஆகாய மண்டலமும் கருநீல நிறமாச்சு. நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்திருச்சு, நட்சத்திர மண்டலமும் பூக்கள் தொடுத்திருச்சு. நடுவானம் வெள்ளி மின்ன நம்ம ஊரு வந்துருச்சு. வானம் விழுத்திருச்சு, நிலவும் வெளுத்திருச்சு, ஆகாய மண்டலம் கருநீல நிறமாச்சு. எல்லாரும் வாங்கடியோ ஆடி பாடலாம், நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசு என்று சொல்லலாம். குத்தடி குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசுன்னு சொல்லக்கா. குத்தடி குத்தடி சீலக்கா, குனிஞ்சு குத்தடி ரெபேக்கா, நம்ம ஊரு தெய்வம் தான் இயேசுன்னு சொல்லக்கா. ஒய்யாரே ஒய்யா ஒய்யா ஓய்யா, ஒய்யாரே அல்லேலூயா ஒய்யா, ஒய்யாரே அல்லேலூயா ஒய்யா, ஒய்யாரே அல்லேலூயா ஒய்யா. தலைவரே, இன்னைக்கு நம்ம என்ன கருத்தை பத்தி பேச வந்திருக்கோம் தலைவரே? இன்னைக்கு நம்ம என்ன கருத்தை பத்தி பேச போறோம்னா, இந்த மனுஷ பையன் இருக்காங்களே, அவங்க நிறைய மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆமா தலைவரே, அதுதான் இப்போ உள்ள பிரச்சனை. அவன் என்ன தப்பா நினைச்சிடானோ, இவன் என்ன தப்பா நினைச்சிடானோன்னு சொல்லி நம்ம ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு அவன் மண்டைய பொளந்து ரெண்டா பிரிஞ்சு மோந்து பார்த்தோன்னு ஏன் ஒரே நாத்தம். நாத்தமா என்ன சொல்றீங்க தலைவரே? ஆமா ரெபேக்கா, அதாவது மனுஷன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கான். ஒரு ஏழை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பணக்காரனை பார்த்து இந்த பணக்காரன் நம்ம வீட்டுக்கெலாம் வருவானா, இந்த பணக்காரன் பக்கத்தில் நம்ம நின்னோன்னா அவன் நம்மளை மதிப்பானான்னு சொல்லி ஏழை நினைக்கிறான். ஆமாம். பணக்காரன் என்ன நினைக்கிறான், இந்த ஏழை பையன் என் வீட்டுக்கு வரணுமா, இந்த ஏழை பயலுக்கு போய் நான் பத்திரிக்கை வைக்கணுமா, இவனை நான் மதிக்கணுமான்னு பணக்காரன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த கருப்பாக இருக்கவன் என்ன பண்ணுறான், வெள்ளையாக இருக்கவன் சார் இவன் சூப்பராக இருக்கானே, அழகாக இருக்கானே, இவன் பக்கத்தில் போய் நம்ம நின்னோம்னா இவன் நம்மளை ஏதாவது நினைப்பானான்னு கருப்பாக இருக்கவன் நினைக்கிறான். வெள்ளையாக இருக்கவன் என்ன நினைக்கிறான், இவன் கருப்பாக அசிங்கமாக இருக்கான், இவன்லாம் நம்ம பக்கத்தில் வந்து நிற்க நம்மளுக்கு தகுதி, அவனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி வெள்ளை இருக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இப்போ பணக்காரன் ஏழையை தப்பாக நினைக்கிறான், ஏழை பணக்காரனை தப்பா நினைக்கிறான், அந்த ஜாதி இந்த ஜாதியை தப்பா பேசுறான், இந்த ஜாதி அந்த ஜாதியை தப்பா பேசுறான், அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரனை தப்பா பேசுறான், இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரனை தப்பா பேசுறான். இப்படி ஒவ்வொருத்தனும் அவனுக்காண்டி வாழறதே இல்லை. அவன் என்ன நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை சுத்தி உள்ள நினைச்சே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆமா, இந்த இடத்துல சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். ஆமா, இந்த எலிப்பொறி கதையை சொல்லிடுமா? சொல்லுங்க தலைவர். எல்லாரும் கேட்க ஆவலா இருக்கீங்களா? ஆமா. இந்த எலிப்பொறி இருக்குல்ல, இந்த எலிப்பொறியை எப்படி செஞ்சிருப்பாங்க, எதால செஞ்சிருப்பாங்க சொல்லுங்களேன்? மரத்தால செஞ்சிருப்பாங்க. மரத்தால செஞ்சிருப்பாங்க, அப்படிதானே? ஆமா. இப்போ நமக்கு நைட்டு 11 மணி 10 மணிக்கு தேங்காய் சீல வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தூங்க போயிடுவோம். காலையில 7 மணி 8 மணிக்கு வந்து பார்த்தா என்ன இருக்கும், எலி மாட்டிருக்கும். இந்த எலி 11 மணிக்கோ 12 மணிக்கோ மாட்டிருக்கும். இந்த எலி என்ன நினைக்குது, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம காப்பாற்ற யாரும் இல்லை, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. இந்த எலி அந்த கூண்டுக்குள்ளேயே சுற்றி 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 கடைசியில் செத்தே போயிடும். இந்த எலி மட்டும் மனசை குழப்பாம சிந்தனையை குழப்பாம ஒரு 5 நிமிஷம் நிதானமாக யோசிச்சு, நம்ம தான் சிமெண்ட் தரையே ஓட்ட போட்டுறோமே, இந்த மரம் நம்மளுக்கு ஏமாத்துறோம், இந்த மரத்தை ஈஸியாக நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் அமைதியாக நின்று கொறிச்சோம்னா ஒரு ஓட்டை போட்டு வெளில போயிடலாம் அப்படிங்கிற அறிவு யாருக்கு இல்லை? எலிக்கு இல்லை. எலிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஆமா தலைவரே. சரியா? அப்போ நீங்க அடுத்தவனை பத்தி என்ன பண்ணக்கூடாது, சிந்திச்சுட்டு இருக்க கூடாது. அவன் அப்படி நினைப்பான், இவன் அப்படி நினைப்பான், என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது. அப்ப கவலையே படக்கூடாதுங்கிறீங்களா தலைவரே? அது சொல்லுங்க தலைவரே. எலிப்பொறியில இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஆமா தலைவரே.
அப்பனா நாங்க எப்படி தான் சிந்திக்காம இருக்கிறது? நாங்க அமைதியா இருந்தோம், பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை பத்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஏதாவது எங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க என்னதான் செய்யறது? அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம அதை பத்தி யோசிக்க கூடாது. நான் அதை பத்தி ஒரு பாட்டு பாடட்டுமா? பாடுங்க தலைவரே, நாங்க கேட்கிறோம். வேஷமாகவே திரியிற, விருதாவ சஞ்சலப்படுகிற, வேஷமாகவே திரியிற, நீ வேஸ்டாவே சஞ்சலப்படுகிற, ஆஸ்திய அவனியில் சேர்க்கிற, அதை கொண்டு போவார் யாருன்னு தெரியல, ஆஸ்திய அவனியில் சேர்க்கிற, அதை கொண்டு போவார் யாருன்னு தெரியல, கோட்டும் பேண்ட்டும் சூட்டும் நாட்டும் உன்னை மாற்ற கூடுமோ, கோட்டும் பேண்ட்டும் சூட்டும் நாட்டும் உன்னை மாற்ற கூடுமோ, ஒன்னும் புரியல ஒன்னும் தெரியல, இயேசுவ நீயும் அறியல, ஒன்னும் புரியல ஒன்னும் தெரியல, இயேசுவ நீயும் அறியல, மண்ணான உடம்பு மக்கி போக எலும்பு நாரி போன இந்த நரம்பு, மண்ணான உடம்பு மக்கி போக எலும்பு நாரி போன இந்த நரம்பு, மனுஷாய வீம்பு இயேசு ராஜாவ நம்பு, மனுஷாய வீம்பு நம்ம இயேசு ராஜாவ நம்பு. இந்த மனுஷ பையக தன்னை படைச்சவரை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அடுத்தவனை பத்தி, அந்த குடும்பத்துக்காரன் இப்படி பேசிடுவானா, இந்த சொந்தக்காரன் இப்படி பேசிடுவானே, அந்த ஃப்ரெண்ட் இப்படி பேசுறான், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசுறானு, இப்படி சொல்லி சிந்தனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குழம்பிட்டே இருக்காங்க. குழப்பிட்டு இருக்கீங்களா இல்லையா? ஆமா, உண்மையை சொல்லுங்க. உண்மைதான். குழப்பிட்டு இருக்கீங்களா இல்லையா? குழம்பிட்டே. நான் ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி உங்களுக்கு முடிக்க போறேன். சொல்லுங்க. கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. கேட்க ஆவலா இருக்கீங்களா? ஆமா. தலையாட்டினா தான் சொல்லுவேன். ஆமா. ஒரு எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க ராமேஸ்வரம் ரயில் பாலத்தை? அந்த ரயில் பாலம் எப்படி இருக்கும்? கப்பல் போகும்போது அந்த பாலம் விரிஞ்சிரும், கப்பல் போனதுக்கப்புறம் அந்த பாலம் என்ன ஆயிரும்? இதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு இன்ஜினியர், அவரு இந்த பாலத்தை இணைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தார். என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாரு? இந்த பாலத்தை இணைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் அவர் பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. என்ன விட்டாங்க? லீவ் விட்டாங்க. ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்றான்? நானும் அப்பா நானும் ஆரம்பா ப்ளீஸ் பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறான். உடனே சரி வாடா அப்படின்னு சொல்லி பாசமா அவங்க அப்பா என்ன பண்றாரு? கூட்டு போறாரு. சும்மா கூட்டு போல, தோல் மேல வச்சு அம்பாரி மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சந்தோஷமா கூட்டு போறாரு தன்னுடைய வேலைக்கு. அங்க போய் அவர் ஒரு இடத்துல போய் அவர் பையன் என்ன பண்றாரு? நீங்க உட்காந்துக்கப்பா சமத்தா, அப்போ ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. அந்த வேலை எப்படின்னா, அந்த பாலத்தை இணைக்கிறதுக்கு ஒரு பெரிய பல்சக்கரம். என்ன சக்கரம்? பல்சக்கரம். நீங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன சக்கரம்? பெரிய பல்சக்கரம். அந்த பல்சக்கரத்தை அவர் இப்படி சுத்தணும். எப்படி சுத்தணும்? இப்படியே சுத்தணும். நீங்க எல்லாம் சொல்லுங்களேன், எப்படி சுத்தணும்? இப்படியே சுத்தணும். இப்படி சுத்தினாதான் அந்த பாலம் என்ன ஆகும்? இணையும். இப்ப ரயில்ல இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்றாங்க? ட்ரெயின்ல ஆட்டம் பாட்டத்தோட கதை பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவரு என்ன பண்றாரு? பாலத்தை இணைக்கணும்னு சொல்லி அந்த வீலை சுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த வீலை சுத்திட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அப்பா அப்படின்னு சொல்லி அவரோட பையன், அவரோட ஆசை பையன், அவனோட காலு அந்த பல்சக்கரத்தில் என்ன ஆயிடுச்சு? மாட்டிக்கிச்சு. அப்பா வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பையன் அழுகிறான். ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு? சிந்தனையில குழம்புறாரு. என்ன பண்ண? ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தவா இல்லையா ஒரே பையனுக்கு பலி கொடுக்குவா? நீங்க என்ன யோசிப்பீங்க? பையனை தான் காப்பாத்தோம். அந்த அப்பா இப்ப யோசிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் நிதானமா யோசிக்கிறாரு. என் ஒரே பையன் செத்தாலும் பரவாயில்ல, அங்க சந்தோஷமா 1000 பிள்ளைங்க 1000 குடும்பம் சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. என்ன இருக்கக்கூடாது? செத்துடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட ஒரே பையன் கத்துறான், கதறான். ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு? வீல சுத்துறாரு. தன்னோட வேலையில ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் அவரோட வேலையில் என்ன பண்றாரு? ஜாக்கிரதையா சுத்துறாரு. கால் நையுது, தொட நையுது, வயிறு போது, எப்பா எனக்கு காப்பாத்துங்கப்பா, எனக்கு யாருமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் என்ன பண்றான்? கதறான். அவர் கண்ணை மூடிக்கிட்டாரு, காதை பொத்திக்கிட்டாரு.
இல்லப்பா, உன் ஒருத்தன் சாவறதுனால அங்க ஆயிரக்கணக்கான பேர் வாழ போறான்னா ஒன்ன பலி கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்சக்கரத்தை ஃபுல்லா சுத்தி தன்னோட பையன் செதஞ்சு போறத தன்னோட கண்ணால பார்க்க முடியாம அந்த ட்ரெயின்ல பிள்ளைங்க டாடா காமிச்சிட்டு போறத சந்தோஷமா பார்த்தார் அந்தப்பா. ஆனந்த கண்ணீரோட, அழுகையோட, கஷ்டத்தோட, மனபாரத்தோட. நான் ஒன்னே ஒன்று தான் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. வேற யாரு சொல்றதையும் யோசிக்காதீங்க. அந்த தகப்பன் அந்த ஆயிரக்கணக்கான உயிருக்கு பெருசா இல்லை என் பையன் உயிர் பெருசான்னு நினைக்கும் போது அவர் என்ன நினைச்சாரு? ஆயிரக்கணக்கான உயிர் தான் பெருசுன்னு தன்னோட பையனோட உயிரை என்ன பண்ணிட்டாரு? தியாகம் பண்ணாரு. அதே போல அவர் ஒரு தெளிவான முடிவு அன்னைக்கு எடுத்ததுனால அன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் என்னாச்சு? பொழைச்சிச்சு. இதே போலதான் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து, இந்த தெய்வம் மனுஷனா அந்த பூமிக்கு வந்தாரு. அந்த கடவுள் தன்னுடைய பையனே மனுஷனா அந்த பூமிக்கு அனுப்பி இந்த ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக தன்னுடைய ஒரே மகனை என்ன பண்ணாரு? அவர் சிலுவையில பலி கொடுத்தாரு. அவர் சிலுவையில இயேசு கிறிஸ்து இப்படி அறையப்பட்டிருக்கும் பொழுது, அப்பா பிதாவே இவர்களை மன்னிங்க, என்னை காப்பாத்துங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனா பிதா என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய முகத்தை மறைச்சிட்டாரு. எதுக்காக? உங்களை எல்லாம் என்ன எல்லாம் மீட்கிறதற்காக, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து மீட்கிறதற்காக. இந்த தகப்பன் சிந்தனையில குழப்பம் இல்லாம ஒரு நல்ல முடிவெடுத்தான். அதே போல நீங்களும் மற்றவர்களை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அதை பண்ணுங்க. நான் ஒரே ஒரு பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழம்பி போன நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம், தூக்கி இயேசு உங்களோட தூக்கி சும்மா பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கஷ்டத்தோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கலாம். நீங்க ஒன்னே ஒண்ணு கேளுங்க, ஏசப்பா நீங்க என்ன தூக்கி சுமங்க ஆண்டவரே, என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியல, எனக்கு பிரச்சனையா இருக்கு, எனக்கு போராட்டமா இருக்கு, எனக்கு கண்ணீரா என் வாழ்க்கை இருக்கு, இது மாறுமா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க, தூக்கி சுமங்கப்பா, என்ன தூக்கி சுமங்கப்பா. நான் பயம் இல்லாம வாழணும், நான் சந்தோஷமா வாழணும். நீங்க சந்தோஷமாய் வாழுகிறதற்காக, நீங்கள் நிம்மதியா வாழுகிறதற்காக அந்த தெய்வம் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தனால தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? நான் கீழப்பே பயமின்றி வாழ்ந்திடுவேன். தூக்கி சுமப்பீரே, தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கீழப்பே பயமின்றி வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா.